விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ச வழக்கிலிருந்து விலகிய நீதிபதி, நீதித்துறை அச்சுறுத்தப்படுகின்றதா என எழும் சந்தேகம். ஸ்ரீலங்கா மீதான அழுத்தம் தொடர வேண்டும், சர்வதேச நாடுகளை கோரும் மனித உரிமை அமைப்பு. அமைதியை சீர்குலைக்கும் ராணுவத்தினர், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் குறித்து அமைச்சின் செயலாளர் கருத்து. சம்பளத்தை பெறாமல் இருக்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் தீர்மானம், நாடாளுமன்ற உறுப்பினர் சலுகை போதுமானது என தெரிவிப்பு. எதிரியின் மகிழ்ச்சியை பறிப்போம் என்கிறார் ஜீவன், வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிராக நீதிமன்றம் செல்லவும் தீர்மானம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற வாக்குறுதியை மீறுகிறதா அதிமுக, எடப்பாடியை தொடர்ந்து டெல்லி செல்லும் அண்ணாமலை. ரஷ்யாவின் அழுத்தத்திற்கு அமெரிக்கா கீழ்ப்படியாது, மாஸ்கோவின் போர் நிறுத்த நிபந்தனை குறித்து விளாடிமிர் செலன்ஸ்கி கருத்து. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்பு குரலை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வரை விடுதலை புலிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளின் போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக நீதியை நிலைநாட்டுவதற்கு சர்வதேச நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவது அவசியம் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகொட, முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் கர்ணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கம் உள்ளிட்ட தடைகளை பிரித்தானிய அரசாங்கம் விதித்திருந்தது. பிரித்தானிய அரசாங்கத்தின் இந்த முடிவு குறித்து அறிக்கை வெளியிட்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகம், இலங்கையின் உள்நாட்டு போரின் போது அட்டூழியங்களில் ஈடுபட்ட 4 பேர் மீது தடைகளை விதிப்பதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கம் ஸ்ரீலங்காவின் பொறுப்புக்கூறலை முன்னோக்கி கொண்டு சென்றுள்ளதாக கூறியுள்ளது. வெளிநாட்டு அரசாங்கங்கள் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை தொடர்ந்தும் விதிக்க வேண்டும் என்றும், ஸ்ரீலங்காவின் போர்க்குற்ற சந்தேக நபர்களை விசாரிக்க ஐநா ஒன்று திரட்டிய ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் பிரித்தானிய அரசாங்கம் ஒருதலைப்பட்சமாக நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும், நாடுகளின் இத்தகைய ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் தேசிய நல்லிணக்க செயல்முறைக்கு உதவியாக அமையாது என்பதுடன் மேலும் பிரச்சினைகளை ஏற்படுத்தவே வழிவகுக்கும் எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் காணாமல் போனவர்கள் பட்டியலில் உள்ள 19 பேர் உயிருடன் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் காணாமல் போனோரை கண்டறியும் செயலகங்களில் இதுவரை 16,966 பேர் காணாமல் போயுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 3,742 படையினர் மற்றும் காவல்துறையினர் காணாமல் போயுள்ளனர் என பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி தட்பரன் தெரிவித்தார். அதில் 6,449 பேரின் விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 10,517 பேர் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். 2000 ஆண்டிற்கு பின்னர் 7,406 பேரும், 2000 ஆண்டிற்கு முன்னர் 9,560 பேரும் காணாமல் போயுள்ளதாக ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 2000 ஆண்டிற்கு பின்னர் காணாமல் போன 7,406 பேரில் 6,449 பேர் தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்துள்ளதாக கூறினார். நிறைவு பெற்ற விசாரணைகளில் இருந்து 19 பேர் உயிரோடு உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அவர்களது விவரங்களை 2024 ஆண்டிற்கான அறிக்கையில் இணைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அவை விரைவில் வெளிவரும் எனவும், 2,604 பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுள்ளனர் எனவும் கூறினார். 407 பேர் மரண சான்றிதழுக்கான சிபாரிசை பெற்றுள்ளதுடன், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணத்திற்கு 4,408 பேர் விண்ணப்பித்துள்ளனர் எனவும் தெரிவித்தார். இலங்கையில் அமைதியை நிலைநாட்ட முடியாமல் போவதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருப்பதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார்.
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளே அமைதியை சீர்குலைப்பதாகவும் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சின் செயலாளர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளின் பிரச்சினைகள் பல்வேறு காரணங்களால் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என கூறியுள்ள அவர் சட்டத்தை செயல்முறைப்படுத்துவதன் மூலம் அமைதியை நிலைநாட்ட முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் பாதுகாப்பு படையினர் மத்தியிலும் ஊடுருவியுள்ளதாகவும் அதிகாரிகளும் அவர்களுக்கு இரையாகிவிட்டனர் எனவும் அவர் கூறினார். நாட்டில் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவது பாதுகாப்பு படையினரின் பொறுப்பு எனவும் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவின் அரசாங்க அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் தமக்கான சம்பளம் மற்றும் எரிபொருள் கொடுப்பனவை பெறாமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதப்படும் சம்பளத்தை மாத்திரமே அவர்கள் பெறுவதாக அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சர்களுக்கான சம்பளம் மற்றும் எரிபொருளுக்கான கொடுப்பனவு என இரண்டையும் வழங்குவது நாடாளுமன்றத்தில் மரபாகிவிட்டது என நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளத்தில் எரிபொருள் கொடுப்பனவும் இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். அமைச்சருக்கு சம்பளத்துடன் கூடுதலாக எரிபொருள் கொடுப்பனவும் வழங்கப்படுவதாகவும் இதனை அறிந்து கொள்வதற்கு பல மாதங்கள் எடுத்துவிட்டதாகவும் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் நாடாளுமன்றம் வழங்க வேண்டிய எரிபொருள் கொடுப்பனவு அல்லது அமைச்சர் சம்பளத்தை நிறுத்தி வைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வரான டாமல் ராஜபக்ஷவோடு தொடர்புபட்ட மோசடி வழக்கிலிருந்து கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திரகரத்ன விலகியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் அதிலிருந்து நீதிபதி விலகியுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் கிறிஸ் பரிவர்த்தனை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை முடித்து வைப்பதற்கான உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை கொழும்பு உயர் நீதிமன்றம் தொடர்ந்து விசாரிக்கப்பட உள்ள நிலையில் அந்த வழக்கிலிருந்து நீதிபதி மஞ்சுள திலகரட்ன விலகியுள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ் நிறுவனத்துடனான பரிவர்த்தனையில் 70 மில்லியன் ரூபாய் முறைகேடு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்த தொகையை பெற்று நாமல் ராஜபக்ஷ மோசடி செய்ததாக சட்டமா அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் புலம்பிக் கொண்டும் சினுங்குவதன் மூலமும் நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளில் இருந்து விடுபட முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணையை வழங்கியது சினுங்குவதற்கும் புலம்புவதற்கும் அல்ல, மாறாக பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்காகவே என உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் தெரிவித்தார். தேசப்பந்து தென்னக்கோனை பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பிலான பிரேரணை ஒன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்ட போதிலும் முதலில் அவருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியே நடவடிக்கை எடுத்தது. கடந்த அரசாங்க காலப்பிரிவில் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் சபாநாயகரும் அரசியலமைப்பை மீறி அரசியலமைப்பு பேரவையின் பணிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தி தேசப்பந்து தென்னக்கோனை நியமிக்க முற்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியே அதனை எதிர்த்தது. அப்போது நானும் கபீர் காசிமும் அவருக்கு எதிராக வாக்களித்தோம். இப்போது அவரை எதிர்க்கும் ஆளுந்தரப்பினர் எதிர்க்கட்சியில் இருந்த போது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, மௌனம் காத்தனர். தேசப்பந்து தென்னக்கோனின் நியமனம் தொடர்பில் அரசியலமைப்பை மீறியமைக்கு முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் சபாநாயகரும் பொறுப்பு கூற வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வந்த கொள்கையை இன்றைய அரசாங்கம் கடைபிடிப்பது எமக்கு மகிழ்ச்சி தருகின்றது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முழு ஆதரவு வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி உறுதி பூண்டுள்ளது. தோட்ட மக்களை லயன் அறையில் இருந்து விடுவித்து அவர்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்களை வலுவூட்டுவோம் என ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக கூறி வந்தது. ஆனால் தற்போது ஆளுந்தரப்பினர் எடுத்த நடவடிக்கை என்ன? விவசாயிகளுக்கு உரமானியம் கிடைக்காமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. எனவே அரசாங்கம் இவர்களினது நலன்கள் குறித்து சிந்தித்து நடந்து கொள்ள வேண்டும். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்கான 2 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல அந்த கட்சி தீர்மானித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் இதனை தெரிவித்துள்ளார்.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் மஸ்கலியா மற்றும் கொத்மலை பிரதேச சபைகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஜீவன் தொண்டமான் கூறினார். சில குழுக்கள் இதை அறிந்து மகிழ்ச்சியடைந்துள்ளன எனவும் தமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை எதிர்த்து நீதிமன்றம் செல்வோம் எனவும் அவர் கூறினார். மகிழ்ச்சியாக இருந்தவர்களும் அந்த மகிழ்ச்சியை இழப்பார்கள் எனவும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமது பலத்தை முழுமையாக காட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். இலங்கை முழுவதும் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் உயிரினங்கள் தொடர்பாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு விவரங்கள் நாளை வெளியிடப்படவுள்ளது. கண்டியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்து வெளியிட்ட விவசாயத்துறை அமைச்சர் கேடி லால்காந்த் இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். இலங்கை முழுவதும் பயிர்களுக்கு சேதங்களை விளைவிக்கும் செம்முக குரங்கு, மயில்கள் மற்றும் மர அணில்கள் தொடர்பாக கணக்கெடுப்பு கடந்த 15ஆம் தேதி சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக காலை 8 மணி முதல் மாலை 8:05 மணி வரை தென்படும் பயிர்களுக்கு சேதங்களை விளைவிக்கும் விலங்குகளின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டது. எனினும் இந்த கணக்கெடுப்பு தொடர்பாக சமூகத்தின் மத்தியில் பாரிய விமர்சனங்கள் எழுந்திருந்ததுடன் பலர் எழுந்தமானமான எண்ணிக்கையை குறிப்பிட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. ஆகவே இந்த கணக்கெடுப்பில் துல்லியம் குறித்து கேள்விகள் நீடிக்கும் நிலையில் அதன் முடிவுகள் நாளை வெளியிடப்படும் என விவசாயத்துறை அமைச்சர் கேடி லால்காந்தா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள கடற்சார் பொருளாதாரம் ஊடாக நாட்டுக்கு நன்மைகள் பெற்றுக் கொடுப்பதே தமது இலக்கு என ஸ்ரீலங்கா கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் அம்பாறை மாவட்ட கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்திய போதே இதனை கூறியுள்ளார். கடற்றொழிலாளர்களை பாதுகாத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதனூடாக கடல்சார் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். காரைதீவு மீனவ அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் அவற்றை நிறைவேற்றுவதற்கு தம்மால் முடிந்த அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார். கடற்றொழிலை நவீனமயமாக்கும் திட்டம் குறித்தும் அனைத்து கடற்றொழிலாளர்களுக்கும் தெளிவுபடுத்தப்படும் எனவும் அவர் கூறினார். தமது பகுதியில் நேரில் வருகை தந்து பிரச்சினைகளை கேட்டறிந்த அமைச்சருக்கு கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபா, அமைப்பாளர் உள்ளிட்டோர் சந்திப்பில் பங்கேற்றனர். கிளிநொச்சி ஏணியின் வீதிகளில் பகலிரவு நேரங்களில் நடமாடும் கட்டாக்களி மாடுகளால் வாகன சாரதிகளும் பயணிகளும் போக்குவரத்து செய்வதில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மாடுகளில் மோதுண்டு விபத்துகளும் ஏற்படுவதாக விசனம் தெரிவிக்கும் பொதுமக்கள் இதுகுறித்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என சம்பந்தப்பட்ட தரப்பினரை வலியுறுத்தியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட A9 வீதி, பரந்தன் பூனகிரி வீதி, மன்னார் பூனகிரி ஊடாக யாழ்ப்பாணம் வீதி மற்றும் பரந்தன் முல்லைத்தீவு வீதி ஆகியவற்றில் கட்டாக்காளி மாடுகள் அதிகளவில் காணப்படுவதாக பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர். நடுவீதிகளில் நிற்கும் மற்றும் படுத்துறங்கும் கட்டாக்காளி மாடுகளால் வாகனங்களில் பயணிப்பதில் இடையூறுகள் ஏற்படுவதுடன் அடிக்கடி வீதி விபத்துகளும் இடம்பெறுவதாக பயணிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே பகல் மற்றும் இரவு நேரங்களில் வீதிகளில் அலைந்து திரியும் கட்டாக்காளி மாடுகளின் தொல்லையை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு இது குறித்து உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறும் அதனை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் இன்று காலை ஒரு தொகை கஞ்சா போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பொலிகண்டி பகுதியில் பழைய வீடொன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. எனினும் இந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக எந்தொருவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. 75 கிலோகிராமிற்கு அதிகமான இந்த போதைப் பொருள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வல்வெட்டித்துறை காவல்துறையினரிடம் கையளிக்கப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வல்வெட்டித்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியங்கள் வலுவடைந்து வருகின்றன. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதன் மூலம் அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் புகழாரம் சூட்டியுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் மறுவடிவமாக பார்க்கப்படும் அமித்ஷாவை 2 மணி நேரத்துக்கு மேலதிகமாக தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நலனுக்காக அவர் முன்வைத்த கோரிக்கைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என RP உதயகுமார் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு அரசியல் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும் என குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி பயணமாகியுள்ளார். கருங்கடலில் போர் நிறுத்தத்திற்கான நிபந்தனையாக பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்ற ரஷ்ய கோரிக்கையை அமெரிக்கா ஏற்காது என நம்புவதாக உக்ரைன் ஜனாதிபதி வெலடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் ரஷ்யாவை எதிர்கொள்வதில் அமெரிக்கா வலுவாக நிற்கும் என அவர் கூறியுள்ள போதிலும் ரஷ்யாவின் கோரிக்கையை ஆராய்ந்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் உணவு மற்றும் உர வர்த்தகத்தின் மீதான மேற்கத்திய கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னரே வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அனுமதிக்கும் வகையில் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட கடல்சார் போர் நிறுத்தம் ஆரம்பிக்கும் என மாஸ்கோ தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் பங்கு பற்றிய ஊடக சந்திப்பில் ரஷ்யாவின் அழுத்தங்களை அமெரிக்கா எதிர்க்குமா என உக்ரைன் ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ரஷ்யாவின் கோரிக்கையை அமெரிக்கா எதிர்க்கும் என நம்புவதாகவும் அதற்கான கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கும் எனவும் கூறியுள்ள விளாடிமிர் செலன்ஸ்கி அதனை பொறுத்திருந்து பார்ப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள 2 கட்சிகளினதும் ஆதரவுக்கு தாம் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பதாக கூறியுள்ள அவர், எனினும் சிலர் ரஷ்யா கூறும் கருத்துக்களின் செல்வாக்கின் கீழ் இருப்பதாக அஞ்சுவதாகவும் தெரிவித்தார். அந்த கருத்துக்களுடன் தாம் உடன்பட முடியாது எனவும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ச வழக்கிலிருந்து விலகிய நீதிபதி, நீதித்துறை அச்சுறுத்தப்படுகின்றதா என எழும் சந்தேகம். ஸ்ரீலங்கா மீதான அழுத்தம் தொடர வேண்டும், சர்வதேச நாடுகளை கோரும் மனித உரிமை அமைப்பு. அமைதியை சீர்குலைக்கும் ராணுவத்தினர், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் குறித்து அமைச்சின் செயலாளர் கருத்து. சம்பளத்தை பெறாமல் இருக்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் தீர்மானம், நாடாளுமன்ற உறுப்பினர் சலுகை போதுமானது என தெரிவிப்பு. எதிரியின் மகிழ்ச்சியை பறிப்போம் என்கிறார் ஜீவன், வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிராக நீதிமன்றம் செல்லவும் தீர்மானம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற வாக்குறுதியை மீறுகிறதா அதிமுக, எடப்பாடியை தொடர்ந்து டெல்லி செல்லும் அண்ணாமலை. ரஷ்யாவின் அழுத்தத்திற்கு அமெரிக்கா கீழ்ப்படியாது, மாஸ்கோவின் போர் நிறுத்த நிபந்தனை குறித்து விளாடிமிர் செலன்ஸ்கி கருத்து. இத்துடன் IBC தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.